சனாதனம் காப்போம். பாரதத்தில் சனாதனம் பிரமாதமாக வட பாரதத்தில் ஜொலிக்கிறது. தென் பாரதத்தில் தமிழகத்தில் இந்து தர்மம் குழி தோண்டி புதைக்கப்பட்டு விட்டது. மந்திரிகள்லாம் இந்து தர்மத்தை குழி தோண்டி புதைப்போம், கொரோனா போல் வேரோடு ஒழித்து கட்டுவோம் அப்படிங்கிறான். பதவி பிரமாணம் எடுத்துகிட்டு இந்துன்னு சொல்லி மந்திரி பதவியை ஏற்றுட்டு அவன் மந்திரியாக இருக்கான், அவனை எல்லாம் டிஸ்மிஸ் பண்ணுகிற வகையில் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும். இந்த ராஜாங்கிறவ கனிமொழி, இன்னும் தருமபுரி எம்பி செந்தில், இவனால இந்து தர்மத்தை இழிவுபடுத்துகிற, கேவலப்படுத்துகிற, இந்துக்களை வேசி தாசி அப்படின்னு என்னென்னமோ விபச்சாரின்னு நரகல் நடையில் பேசுகிறாங்க. இன்னும் மோசமாக நரேந்திர மோடி பீதினி நாயை, உனக்கு எதுக்குன்னா 5 லட்சம் ரூபாய் சூட்டு கோட்டு, 5 லட்சம் எங்களுக்கு கொடுக்குறது என்னாச்சுன்னு ஒன்றும் கேட்டுக்கிறாங்க. பொய் பேசுகிறதே வாடிக்கை அவங்க கொண்டுட்டுருக்குறாங்க. ஆகவே இந்த தேசவிரோத பிரிவினைவாதிகள் மீது நடவடிக்கை எடுக்கணும். இந்து அப்படின்னு சொல்லி பதவி பிரமாணம் எடுத்துகிட்டு, எம்பி பதவி பிரமாணம் எடுத்துகிட்டு இந்துக்களை இழிவுபடுத்துகிற இவனுங்க எம்பியாக இருக்கிறாம டெல்லியில் அவங்க குடியிருக்காங்க. இதெல்லாம் விட்டு வச்சுருக்கீங்களா? வட பாரதத்தை சேர்ந்தவங்க வந்து தமிழகத்தில் வேலை செஞ்சதுனால்தான் நாம் சோறுங்கிறாங்க. கட்டடம் கட்டா, நாற்று நடா, இன்ஜினியரிங், டெக்ஸ்டைல் எல்லா துறையிலுமே அவங்க தான் வேலை செய்கிறாங்க. தமிழகத்தில் இருக்கிற எவன் ஏமாறுவா, திருடுலா, பித்தலாட்டம் பண்ணலாம், அந்த பணத்தை கொண்டு போய் பணத்தை பிணமாக மூட்டை கட்டி வைக்கலாம் அப்படின்ட்டு திருடிட்டு இருக்கிறாங்க தமிழகத்தை சேர்ந்தவங்க. எல்லா இடி ஐடி ரைடுமே அவங்ககிட்ட போகுது. சில பேர் திமுககாரங்கிட்ட மாத்திரம் போகிறீங்களா, பாராபட்சம் இல்லையா அப்படிங்கிறாங்க. அவன் தானே திருடி வச்சுருக்கான், மற்றவனால திருடலை. திருடன் எவனாக இருந்தாலுமே இடி ஐடி எல்லாமே அது பாய், இவன் அவன் இல்லை. தர்மபுத்திர நரேந்திர மோடி. ஆகவே மத்திய அரசு திட்டப்பணத்தை பூரா செலவழிக்கல. நிர்மலா சீதாராமன் அங்கே எல்லாம் போகும்போது இந்த நான் பிறந்ததுலேருந்து தூர்வாரம் இல்லை, ஒன்றும் இல்லை அப்படிங்கிறாங்க. எல்லாம் ஆனால் அந்த வாய்க்கா வரப்பெல்லாம் எல்லாம் ஓடுது, பெருக்கெடுத்து ஓடுது, எல்லாம் கொள்ளையடிச்சு வச்சுருக்காங்க. அவனை எல்லாம் விட்டு வச்சிருக்கூடாது. உடனடியாக பிடிச்சி சொத்தெல்லாம் பறிமுதல் பண்ணி, அது மாத்திரம் இல்லாமல் அரபு நாட்டில் ஏட்டால் தண்டனை தூக்கில் போடணும். இப்போ ஒரு சட்டம் வருது, தேசவிரோத பிரிவினைவாதிக்கு 10 வருஷம் செய்யலை அப்படின்னு. அதெல்லாம் எவனெல்லாம் பார்லிமெண்ட்டில் வந்து ரகல் கட்டுறானோ அவனையெல்லாம் எம்பி பதவியவே ரத்து பண்ணணும். அந்த அளவுக்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும். இந்து தர்மம், சனாதன தர்மம் தமிழகத்தில் வெல்லட்டும்.